யூஸ் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? ஆனால் அது 2 தடவை ரன் ஆகுதுன்னு என்னைக்காவது நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? இந்த கோடை ஒரு செகண்ட் நல்லா பாருங்கள். நார்மலாக பார்த்தா இது ஒரு தடவை தான் ரன் ஆகுற மாதிரி தெரியும். ஆனால் டெவலப்மெண்ட் மோடில் கன்சோலில் இது 2 தடவை பிரிண்ட் ஆகும். அப்போ ரியாக்டில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இது ரியாக்டோட ஒரு ஸ்ட்ரிக்ட் மோட் ஃபீச்சர். டெவலப்மெண்ட் மோடில் ரியாக்ட் இன்டென்ஷனலாக உங்களோட காம்பனண்ட்டை மவுண்ட் பண்ணும், திரும்ப அதை அன்மவுண்ட் பண்ணும், மறுபடியும் அதை மவுண்ட் பண்ணும். ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு எப்பயாவது யோசிச்சிங்கன்னா, இது உங்களோட சைடு எஃபெக்ட் சேஃபாக இருக்கான்னு இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கும், ஃப்யூச்சரில் ப்ரொடக்ஷனில் உங்களுக்கு பக்ஸ் வராமல் இருக்கிறத ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் நடக்கிறது. முக்கியமான ஒரு விஷயம், இது டெவலப்மெண்ட் மோடில் மட்டும்தான் நடக்கும், ப்ரொடக்ஷனில் நடக்குது. ஸோ ப்ரொடக்ஷனுக்கு பில்ட் பண்ணும்போது யூஸ் எஃபெக்ட் நார்மலாக ஒரு தடவை தான் ரன் ஆகும். ஸோ ஸ்ட்ரிக்ட் மோடை டிசேபிள் பண்ண ட்ரை பண்ணாதீங்க எப்பயும். அதுக்கு பதிலாக உங்களோட யூஸ் எஃபெக்ட் மல்டிபிள் டைம்ஸ் ரன் ஆனாலும் அது சேஃபாக இருக்கிற மாதிரி எழுத பழகுங்க. இன்டர்வியூவில் இந்த ஆன்சரை தான் இந்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸை தான் எதிர்பார்ப்பாங்க. அதை எந்த அளவுக்கு ஒரு லைஃப் சைக்கிளை நீங்கள் டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத புரிஞ்சிருக்கீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இதே மாதிரி ரியாக்ட் ஜேஎஸ், நெக்ஸ்ட் ஜேஎஸ், ஜாவா ஸ்கிரிப்ட்ஸ் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கணும்.